எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நானு, முதலாளி மட்டு வந்துட்டோம். மேட்சை பத்தி பேசுறது. எந்த மேட்ச் அப்படின்னா, அகமதாபாத்ல ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி. யாரா உடைப்பாங்க இந்த டாப் 3 அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஜிடி வந்து உடைச்சிருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்க்காத விதமா எல்லாரும் ஜிடி ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா வந்து எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த டாப் 3 ஃபர்ஸ்ட் டைமா 10 ஓவர்ஸ்குள்ள காலி பண்ணி எடுத்துட்டாங்க. வில்லோ ரூக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டார். அவேஷ்கானும் நல்லா போட்டார். ஆகாஷ் சிங் ஃபர்ஸ்ட் சரியா போடல, பட் அந்த கையில் அடிபட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா போட்டார். ஆகாஷ் பட்லர் விக்கெட் எடுத்த பாலும் ரொம்ப நல்ல பால். ஸோ அது பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேட்டிங் அப்போ மார்ஷ் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி, அவரும் நல்லா ஆடினார். தே புட் ஆன் தட் ஸ்கோர். எல்லாருமே கண்ட்ரிபியூட் பண்ணாங்க. பந்தும் கடைசியில் வந்து நல்லா அடித்தார். ஓவரால் தே கிளிக் வெல் அஸ் அ பேட்டிங் யூனிட். பூரான் செம்ம அடி அடித்தார் இன்னைக்கு. கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி இன்னைக்கு தான் பூரா விட்டார். அந்த ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல விட்ட மாதிரி எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஜிடி ஆன் அதர் ஹேண்ட் இந்த ஒரு பேட் மேட்ச், தட் இஸ் ஃபைன். பட் அவங்க பவுலிங் யூனிட் அஸ் எ யூனிட் ஃபெயில்டு. இதில் வந்து ரபாடா மோசமாக போட்டார். ரஷீத் கான் வந்து படு மோசமாக போட்டார். இதுதான் வித்தியாசம். இதில் நல்லா போட்டாங்கன்னு நம்ம எல்லாரும் ஒப்பேற்று தான் செஞ்சாங்க. மற்ற யாருமே வந்து எனக்கு நல்லா போட்ட மாதிரியும் தெரில இன்னைக்கு. இவங்க 2 பேரும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸு. பட் எல்லாருமே பேடு தான் இன்னைக்கு. பிலோ பார். அவங்களுடைய சீசனுக்கு இது பிலோ பார் பவுலிங் தான் ஜிடி. அவங்க ஐ டோன்ட் நோ வேர் இட் வென்றாங்க. ஏன்னா சிராஜ் பிரசித்தை வச்சு தான் ஓட்டினாங்க அவங்க இந்த சீசன் ஃபுல்லாகவே. சாய் கிஷோர் தனந்தர். இப்போ சிராஜும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்காரு. பிரசீதும் ஸ்லைட்லி ஆஃப் கலர் அப்படிங்கிறப்ப திடீர்னு அது கொஞ்சம் ஆர்டினரியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. பார்ப்போம் ஹவு இட் கோஸ் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஃப்ரம் தேர் வில் டேக் இட். நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க மார்க்கமும். ஐ திங்க் மார்ஷ் வந்து அந்த பிரேக் 1 வீக் வந்து அவருக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அளவுக்கு இல்லாமல் ஒரு 3-4 மேட்ச் ரொம்ப சரியா விளையாடல. அவருக்கு லீவ், அவரா லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே லீவ் கொடுத்துட்டனால அவருக்கு ஜாலியாயிருச்சா? அவர் பிசிக்கலி வந்து கொஞ்சம் 1 வீக் ஒரு கால்ஃப்லாம் விளையாட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து திரும்ப 2 மேட்ச் நல்லா விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அவருக்கு அட்வான்டேஜ் வந்து ஐ திங்க் இந்த தடவை வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம், பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு போங்க. எல்லா மேட்சும் அவர் தான் இம்பாக்ட் சப். வெறும் பேட்டிங்கு, ஒரு பால் கூட ஒரு மேட்ச் கூட ஃபீல்டிங் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ பவுலிங்கும் ஒரு மேட்ச் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்சோ ஏதோ பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்சோ 2 மேட்சோ பண்ணாரு, பட் பண்ணல. மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் பண்ணல. இதுதான் ஜாலியாக வருது. அதுதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சீசன். இல்லைன்னா இது வரைக்கும் எந்த சீசனும் அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அது அப்புறம் பூரானுக்கு வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் ஆப்வியஸ்லி அவர் சாய் கிஷோர் கிடைச்சாரு. அதுக்கப்புறமும் சாய் கிஷோர் வந்து அதாவது மார்ச் வந்து 90s இருக்கும் போது சிங்கிள் வேணா லாங் ஆன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பால் சாய் கிஷோர் 6 அடிக்கிற அளவுக்கு அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு விளையாண்டாங்க. அதான் வழக்கம் போல தான் 235 ஒரு 20 ரன் கொஞ்சம் கம்மி கொண்டிருந்தாங்கன்னா இவங்க நம்ம சொல்லுவோம்ல சிஎஸ்கேவால 180 மேல அடிக்க முடியாது, அதே மாதிரி ஜிடி வந்து 200 210 ஐ திங்க் சேஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான் மேக்ஸிமம் அந்த பேட்டிங் லைன். இப்ப அதுலயும் பட்லர் போயிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அவங்க எதிர்பார்த்ததை வெற்றி சொல்லுவேன். இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து மார்க்கர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. அது அவர் டுக் ஆஃப். அந்த ரஷீத் கான் ஓவர் நல்ல ஒரு 25 ரன் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். இல்ல ரஷீத் கானோட ஓவர் தானே அது. ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சது மார்ச் தான். ரஷீத் கானோட ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சது. 25 ரன் அதுலதான் டர்ன் ஆச்சு. அதுல இருந்து பிக்கப் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. பூரா வழக்கம் போல 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 4-4 4-6 நினைக்கிறேன். அது அடிச்சிட்டாரு. ஸோ ஐ திங்க் இஸ் பேக் ஆன் த டாப் ஆஃப் 6 டேபிள்ஸ். போர் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நீ சொன்ன மாதிரி அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பவுலிங் பண்ணல. யூஸ்வலா ஜிடி வந்து பெட்டர் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறோம், ஆனா இன்னைக்கு பண்ணல. ஆனா அதே மாதிரி ரபாடாக் பாலா கோச்சையா இறக்கி இருக்கலாமா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் திருப்பி வருது. பட் இதுக்கப்புறம் தெரியல. ரபாடா கிளம்பிடுறாங்க. கடைசி முடிச்சுதான் கிளம்புறாரு அவரு. ப்ராப்ளி அவர் இல்லாம ஆடுறது பெட்டர்னு தோணுது. அவங்க அட்லீஸ்ட் ஒரு பிளே ஆஃப் போறதுக்கு முன்னாடி இந்த டீம் தான் வச்சு விளையாட போறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போறது பெட்டர். ஆனா கில் வந்து இருக்க மாட்டார்ல. கொச்சை இருப்பாரா பிளே ஆஃப்ஸ்க்கு? ஆமா அவர் இல்ல. ஆமா ஆமா ஓகே. அதனால கில் வேற சொல்லியிருக்காரு நாங்க வந்து தீவிரமா ஜெயிக்க தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க ஜெயிக்கணும்னு உயிரோட இருந்தாங்கன்னா ரபடா வச்சுட்டு இதுதான் பிளே ஆஃப் போற டீம்னு சொல்லி அந்த டீம் வச்சு விளையாடுறது பெட்டர். அடுத்த மேட்ச் சென்னையோட அதுதான் பெட்டர். டே மேட்ச் தே மைட் ஈவன் ப்ளே டிராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரும் விளையாடுவாங்க. வாஷிங்டன் சுந்தரும் ஆடலாம். பட் எனக்கு என்னமா இன்னொன்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து
கில் வந்து அடிக்கடி அடிக்கடி இல்ல ஒரு 2 தடவை வெளியே உட்கார்ந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. கேப்டன் வந்து உட்கார்ந்த ஒரு ஓவர் வெளியே உட்கார்ந்து இருந்தாரு. கை அது ஃபுல்லா கிராம்ப் பயங்கரமா டேப் பண்ணிருக்காரு. ஃபுல்லா கை ஃபுல்லா டேப் பண்ணிருக்காரு. ஸோ இன்ஜுரி பட் ஏதாவது அதெல்லாம் ஆனா ஒரு மேஜர் கன்சர்ன் மாதிரி தெரியல வெற்றி எனக்கு. பிளஸ் இன்னொன்னு வந்து அவரு இந்த ரன் போக போக அவரு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்காரு. ரொம்ப டெம்பரமெண்டல் ஆயிட்டாரு அவரு. நார்மலா கொஞ்சம் டெம்பரமெண்டலாம் கேப்டன்சி ப்ரெஷரான்னு தெரியல. பட் ஆனா இதே மாதிரிதான் நம்ம வந்து இப்போ இங்கிலாந்து போறப்ப டெஸ்ட்ல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அது கொஞ்சம் பார்த்துதான் ஆகணும். இந்த அவரு கேப்டன்சி வேற ரெட் பால்ல எல்லாம் அவர் நெட் பண்ணாராமே மட்டும் பாத்தியா? இல்லையே நெட்லாமா நேத்து வந்து ரெட் பால்ல நெட் பண்ணாராம் கில்லு. இந்த மேட்ச் இருந்தாலும் எனக்கு வந்து எப்படிங்க இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு நேத்து வந்து ரெட் பால்ல பண்ணாராம் நெட். இதுதான் தேவையா? இந்த சரி ஓகே, அது அவங்க டாக்டிக்ஸ் அவங்க ட்ரைனிங் அவங்க ஐ பிரிச்சுக்கலாம். திங்க் இன்னும் வந்து ஏய், இன்னைக்கு பண்ண 2 கேப்டன்ஸுமே ஸ்டில் இந்த ஹண்ட் ஃபார் டெஸ்ட் கேப்டன்சி அப்படின்றாங்க. அதனால மேபி நான் பாருங்க இப்பயே ப்ராக்டிஸ் பண்றேன்னு காமிக்கிறாரா. டெஸ்ட் அதான் கேப்டன்சியா? இந்தியாவுக்கு விளையாடணும்னு சொன்னாலும் இந்தியா ப்ரையாரிட்டைஸ் பண்ணாலும் நீங்க சொல்றீங்க, இல்லாட்டி ஐபிஎலுக்கு தான் விளையாடுறாங்கன்னு சொல்றீங்க. இந்தியாவுக்காக அவர் வந்து ரெட் பால்ல இன்னைக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கில்லு. நான்லாம் அப்படிலாம் இல்லை. ஐபிஎல் விளையாடும் போது ஐபிஎல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க, எல்லாம் போதும். ஓகே சரி, அப்புறம் இந்த ஹிம்மத் சிங்கை தான் ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவரை வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கு. என்ன வருது இல்ல அது ஓகே. பட் அவங்க ட்ரை பண்ணணும்னா ஹிம்மத் சிங் எடுத்தது கொஞ்சம் ஏதாவது சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அவருக்கு. அதையும் கொடுக்கல அவங்க. பண்டே வந்து நான் ஒரு 2 பால் பிடிச்சி நான் கொஞ்சம் அடிச்சு நானும் ஃபார்ம் அந்த மாதிரி காமிக்கிறேன்டா அப்படின்னு இருக்கும்போது இந்த மேட்ச்ல இடம் கிடைக்கல. அவ்வளவுதான். டெல்லி அந்த பிளேயரை அதே மாதிரிதான் பண்றாங்க இவங்களும். மாதவ் அவரை பண்ண மாதிரிதான் இன்னைக்கு ஹிம்மத் சிங்கும் பண்றாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்தோம் கணக்குக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா போட்டாரு. நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஓவர் சுமாரா போட்டாரு, அதுக்கப்புறம் நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் 8 ரன் தான் கொடுத்தாரு. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் பேட்டிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் நல்லா போட்டது இதுதான். இல்ல திக்வேஷ் அது இல்லாத இவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அந்த கேப்ப. விக்கெட் எடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஆனா மெயினா டர்னிங் பாயிண்ட் வந்து பில் ஒரு போட்டதுதான். இவருக்கு ஒருவேளை மாயங்காவது இருந்திருந்தால் பார்த்தேன்ல ஆகாஷ் தீப் பால்ல, அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆஃப் பேஸ்ல அவுட். அதனால ஆனா இவர் ஹூ brought it back into the கேம்னா வில்லோருக்கு வந்தாரு. அப்புறம் அவேஷ் கான் கடைசியில அந்த இது பண்ணாரு, யாக்கர்ஸா போட்டு 19 ஓவர் முடிச்சு விட்டாரு. அதனால ஆகாஷ் சிங் அந்த ஒரு பால் எடுத்துட்டு இப்படி பண்ணாரு, அவரை காமிச்சு திக்வேஷை காமிச்சிட்டு. அது நல்ல பால் வேற, பட்லர் போல்டாக்ன பால். அதுவும் நல்லா செலிப்ரேஷனும் பண்ணி நானும் வந்து உட்காந்துக்கிறேன் வெளியே எடுத்த மேட்ச்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது சைன் போட்டாலாம் கிடையாது, அது அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சென்ட் ஆஃப் தான் கொடுக்கக்கூடாது. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து மிடில் ஒன்னு இன்னைக்கு பவுலிங் சேலஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல இதுனா ஷாருக் கான் அடிச்சது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். குவாலிஃபை ஆன அப்புறம் மிடில் ஆர்டர் சான்ஸ் கொடுக்கலன்னா ரூதர்ஃபோர்ட் அடிச்சாரு, 38 ரன் அடிச்சாரு. ஷாருக் கான் 50 அடிச்சாரு. இன்னும் மேபி இன்னொரு பேட்ஸ்மேன் இருந்தால் நல்லா இருக்கும். அதுதான் கிளென் பிலிப்ஸ் இருந்தா இன்னும் அவார்டா உட்கார வச்சுக்கிறோம், அந்த ஆப்ஷன் விளையாடி இருக்கலாம் அவங்க. அது இல்லாதது இப்போ ஒரு பெரிய என்ன ஷனுக்காவா ஷனகா இன்னொரு பேட்ஸ்மேன் பிராக்டிஸ் பிட்ச்ல எல்லாம் பவுலிங் போட்டுட்டு இருந்தார் தசுன் ஷனகா. அது ஒரு வயபிள் ஆப்ஷனா தான் அவங்க பார்ப்பாங்க. நல்ல ஆப்ஷன் அது. ரெண்டு பக்கமும் பேட்டிங்கும் லோயர் ஆர்டர் சங்கரும் ஜெயிச்சும் கொடுத்துருக்காருல சில மேட்ச்லாம். ஆமா பேட்டிங் ஓகே வெற்றி, பவுலிங் வந்து எதிர்பார்க்க முடியாது. பேட்ஸ்மேன் தான் விளையாடணும், பேட்டரா தான் விளையாடணும். ஆல்ரெடி ஹேவ் நம்பர். ஆனா இவங்க போடுற 2 ஓவர் 32 தான் வரும். ரஷீத் கான் போடுறது தான் வரும். பட் ஸ்டில் பேட்டரா தான் விளையாடணும். அதான் பேட்ஸ்மேனா தான். ஓகே, நான் 2 ஓவர் போட்டிருந்தேன். நான் 2 ஓவருக்கு 40 ரன்னுக்கு மேல போயிருக்காது. நான் 2 ஓவர் போட்டிருந்தேன்னா அப்படின்னு நான் நினைச்சேன். ரஷீத் கான் அதோட ஒரு 6 கம்மியா கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். அதுவும் இல்ல மிச்சல் மார்ஷுக்கு ஸ்பின்னர் அடிக்கிறது வந்து அவ்வளோ அக்ரெசிவா, அது ரொம்ப ஒரு பால் ஃபுல்லா போட்டார் அடிச்சிட்டாருன்றதுக்காக எல்லாமே ஷார்ட், ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா போட்டிருந்தார். அதுதான் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேம். T20ல வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஆயிட்டார் அவரு.
பட் தென் அவர் ஏன் அப்படி அந்த அவர் ஆங்ஷியஸ் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. ஈஸியஸ்ட் டிஃபென்சிவே அவர் 2 பால் போட்டார் கரெக்டாக. அந்த மாதிரி என்னன்னா லெக் ஸ்பின்னர் டு ரைட் ஹேண்ட் பேட்டர் வந்து ஈஸியஸ்ட் டிஃபென்சிவ் 8 பால் வந்து மிட்ல அண்ட் ஆஃப்ல போட்டு கிளாசிக்கல் கன்வென்ஷனல் லெக் ஸ்பின் போட்டால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் திரும்பும் அது பால். அவங்க ஃபுல்லாக ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடாத பேட்டர் தான் மார்ஷ் எல்லாம். இப்போ இங்கே ஆஃப் சைடு ஃபுல்லாக பவுண்டரியில் நிறுத்தி வச்சுட்டா அவங்க வந்து என்ன அடித்தாலும் சிங்கிள் தான் போகும், ரொம்பனா 2 போகும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக போட்டு போயிடலாம் 6 பால் லெக் ஸ்பின்னர்ஸ். அவர் அதையும் பண்ணலை. அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி வெரி புவர். இவங்க வந்து இப்போ ட்ராப் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. வேறு ஆப்ஷனும் இல்லை, ரெப்புடேஷனில் தான் விளையாடுறாரு. நம்ம ஒரு முன்னாடியே சொல்லிட்டோம், ஒரு 4-5 மேட்ச்க்கு முன்னாடியே சொல்லிட்டோம். அவங்க என்ன கால் எடுப்பாங்கன்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் சீசன் தே கேன் ரீலுக் அட் திஸ். பார்ப்போம் என்ன. அது வந்து விவரமா ரஷீத் கான் பண்ண வச்சுட்டாரு, 100 அகமது ரிலீஸ் பண்ண வச்சுட்டாரு. இப்ப 100 அகமது இந்த ஸ்குவாட்ல இருந்தா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதுதான் அவர் வந்து உட்காந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் இவங்க லார்டு திருப்பி உட்கார வச்சுட்டாங்க. அதான் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் செலெக்ஷன். அவங்க இந்த சீசன் ஃபுல்லாவே எல்எஸ்ஜி வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் செலெக்ஷன் தான். ஆகாஷ்தீப் நல்லா போட்டதுக்கு அப்புறம் உட்கார வச்சாங்க. போன மேட்ச் லார்டு நல்லா போட்டாரு, ஆனா உட்கார வச்சாங்க. ஆகாஷ் சிங் தானே சொல்றேன். சாரி, ஆகாஷ் சிங். ஸோ அவங்க ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருந்தாங்க. பட் தென் ஓகே, அந்த மாதிரி டீம் இந்த தான். ஐபிஎல் ஆப்ஷன் முடிஞ்ச உடனே ஓனர் வந்து ஆகாஷ் சிங் தீப் தான் அடுத்த இந்தியாவில் வந்து ஆல் ஃபார்மேட் விளையாடுறவருன்னு ரொம்ப பில்டப் பண்ணாரு, அவ்வளோ காசு கொடுத்துட்டு. அதனால இப்போ ஆகாஷ் தீப் கடைசி 3 மேட்ச்னாச்சு விளையாட விடுங்கடா அப்படின்னு சொல்ல விளையாடுறாங்களா இருக்கலாம், அதுவும் ஆனா நீ இருக்கலாம். ஓனரை காமிச்சாங்களா? ஓனரை நான் பார்க்கல. நானும் இன்னைக்கு பார்க்கல, வரலன்னு நினைக்கிறேன். ஆகாஷ்தீப் வந்து ஒரு 24 பால் போட்டாருன்னா ஒரு 4 பால் நல்லா போடுறாரு, ஒரு 10-12 பேட் பால் போடுறாரு, ஒரு மிச்ச பால்லாம் ஆவரேஜா போடுறாரு. ஸோ அப்ப என்ன பண்றது? லைன் வந்து ரொம்ப வெளியே போகுது. நல்லா ஆக்சுவலா ஸ்விங் வந்து நிறையவே இருக்கு, நம்மள மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல உங்கள மாதிரி. சரி, இந்த மேட்ச் அவ்வளவுதான். ஜிடி ஒரு இது ஸ்லம்பா, பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த டைம் தான் அது. இட் மே நாட் காஸ்ட் தம் அப்போ இது பிளேஸ் இந்த பிளே ஆஃப் ஆர் காஸ்ட் தம் த டோர்னமெண்ட் செட். ஸோ அதனால லெட் இட் பி அ வேக்கப் கால். இந்த மேட்சை பத்தி வேற ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி we can go ahead to the next match. இதை முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் நான் குவாலிஃபை, லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் போயிட்டேன் அப்படின்னு அடுத்த மேட்ச் கொஞ்சம் ரெஸ்ட் கூட பண்ணிருக்கலாம். இதே மாதிரி ஈவன் சரி பட்லரும் உட்காரு, நாங்கள் அடுத்த இது எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறோன்னு கூட போயிருக்கலாம், பிளே ஆஃப் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அதனால அது ஒரு மிஸ் தான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அது ஒரு மிஸ் தான். அவங்க நான் சொன்ன மாதிரி அடுத்த மேட்ச் வந்து அவங்க ஒரு டெம்ப்ளேட் இதான் பிளேயர்ஸ் ஸ்கோப் டீம்னு சொல்லி வச்சு விளையாண்டுருக்கலாம். தே மிஸ்ட் இட். ஸோ இப்போ அடுத்த டைம் ஃபுல்லா திருப்பி பட்லர் ரபாடா வச்சு விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ அப்படியே லக்னோ போகலாம். லக்னோ மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஆனால் லக்னோவில் நாளைக்கு மேட்ச் இருக்கு. நியூட்ரல் வென்யூன்னு சொல்றாங்க. ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் ஆடுறாங்க. மட்டும் சொல்லு என்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஆர்சிபி அதான் சால்ட் வந்துருவாரு, சால்ட் கோலி மயங்க் அகர்வால் தான் விளையாடுவாருன்னு சொல்றாங்க நம்பர் 3ல படிக்கல் இதுல. மற்றபடி அதே ஸ்பாட்டு லுங்கி அந்த ஸ்பாட்ல விளையாடுறாரு, அதே 11 தான். மற்றபடி லுங்கி விளையாடுவாருங்கிறியா? லுங்கி தானே, வேற யார் இருக்கா? வேற யாரும் இல்ல. இவர் அவங்க சைன் அப் பண்ண துஷாரா கிடையாதா? அதுவும் இல்லாம இவங்க வந்து ஹோம் டீம்னால அவங்க தான் பிச் சரி பண்ணாங்களாம், செலக்ட் பண்ணாங்களாம். ரெட் பிச் தான் பண்ணியிருக்காங்க, ரெட் சாயில். ஸோ கொஞ்சம் பவுன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ பவுன்ஸ்க்காக தே வில் ஜஸ்ட் கோ வித் லுங்கி. பெத்தல் எப்படி உள்ள கொண்டு ரஷீத் சலாம் ஆடிட்டு பெத்தல் ஆடக்கூடாதா? பட் பிச்சு நல்ல பவுன்ஸியா இருக்கும் போது அதான் பிச்சு நல்லா பவுன்ஸியா இருக்கும் போது ரஷீக்காட லுங்கி மோர் எஃபிஷியண்டா இருப்பாரு. அண்ட் பெத்தல் என்ன ஒரு மேட்ச் விளையாட்டு எப்படியும் போக போறாரு, அதுக்காக எதுக்கு உள்ள கொண்டு வரணும்? அந்த ஒரு மேட்ச் விளையாட்டுமே, அந்த ஒரு மேட்ச் விளையாட்டும். அவர் திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கே தேவையில்லை அப்படின்னா அங்கேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. திருப்பி இந்தியாவுக்கு வந்து நெட் விளையாண்டு போறாரு அவரு. எஸ்ஆர்எம்சிக்கு போய் நெட் விளையாண்டு திருப்பி இப்ப வந்து கோடம்பாக்கத்துல இருந்து கிளம்பி எஸ்ஆர்எம்சிக்கு போய் நெட் பண்ணிட்டு திரும்பி கோடம்பாக்கத்துக்கு போறதுக்கு பெத்தல் என்ன மட்டான்னு நான் கேக்குறேன். அதாவது சிஎஸ்கே வந்து 4 ஃபாரின் பேர் தான் இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் நீங்க வர தேவையில்ல, டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு, நீங்க அங்கேயே இருங்க, உங்களுக்கு எல்லாம் ஃபிளைட் கூட்டு வர முடியாது அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கேன். அவங்க வர ரெடியா இருந்தாலும்
இவங்க வந்து குவாலிஃபை ஆகிட்டு பிளே ஆஃப் போடுறதுக்கு இதுல இருக்காங்க. அதனால பேக்கப்லாம் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதுக்காக வந்தோன்றதுக்காக நீ விளையாடுன்றதுக்கு இதுன்னு இதுவா இருந்தாங்க. அன்னைக்கு இந்த கட்டை பேட் எடுத்து போனானே இந்த டாக்டர்ஸ் டோர்னமெண்ட்ல வந்தோன்னு சொல்லிட்டு கட்டை பேட்டிங் பண்றேன்னு போனானே கடைசியில. அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். சரி, ஓகே. வெற்றி, வேற நீ என்ன நினைக்கிற சேஞ்சஸ்? ஹெட் வந்து திரும்ப வந்துட்டாராம் ஃபிட்டா. கோவிட் ஃபுல்லா இதுவாயிடுச்சு, கிளியர். அப்புறம் அதான் குழந்தை பிறந்துச்சு போல. குழந்தை பிறந்து அவரும் வந்துட்டாரு. யாரு? ஓகே. அவர் வந்து அதான் அதர்வே தாய்டே ஹெட், கமிந்து மெண்டிஸ், அபிஷேக் சர்மா. ஆமா, கமிந்து மெண்டிஸ் சேஞ்சஸ் சொல்றான். அவ்வளவுதானா? மெண்டிஸ் தானே இன்ஜோர்டு, அதுக்கு பதிலா உனக்கட்டு வந்துருவான்றியா? மெண்டிஸ் பதிலா ஹெட் வந்துருவாரு. இவருக்கு பதிலா அப்ப இடிக்கும்டா. ஹர்ஷ் தூபே போன தடவை பவுலிங் தானே போட்டாரு. அவரும் ஆல்ரவுண்டர் தானே. அவர் சொன்னது பேட்டி வந்து நான் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தானே. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒரு ஸ்டெப் மேல போனா பேட்டிங் ஃபுல்லா தான் இருக்கு. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் தானே ப்ரூவ் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன இப்போ பெருசா ஒன்றும் ஒரு நல்ல மொமெண்டம் கொஞ்சம் கடைசியில இதனால ஒரு யூஸும் இல்லை. பட் தே ஹேவ் அ டீசன்ட் மொமெண்டம். அட்லீஸ்ட் இந்த இதுவாவது பண்றாங்களே. சிஎஸ்கே வந்து அது கூட பண்ணலையே. சிஎஸ்கே ஒரு மேட்ச் இருக்குல்ல, பாப்பா ஏதாவது பண்றாங்களா? நீ பண்ணா என்ன 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சா 9th போலாமா? கணக்கு வேற பண்ணிருக்கு பாரு மட்டும் உட்காந்து. சரி, என்ன மேட்ச் அப்ஸ் இந்த மேட்ச்? கீ மேட்ச் அப்ஸ் என்ன? ஹேசல்வுட் இல்லாம புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால் எப்படி வந்து அது டிராவிஸ் ஷேக்கா அவங்களுக்கு எப்படி போடுறாங்க அப்படின்றதுதான். அபிஷேக் ஹெட் வந்து ஒன்றும் பெருசா ஃபார்ம்ல இல்லை. பட் கடைசி மேட்ச், கடைசி 2 மேட்ச் தான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் அட்லீஸ்ட் இங்கிலாந்து போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடிக்கணும்னு பார்ப்பாரு. இங்கிலாந்து அடுத்த சீரீஸ் போறதுக்கு முன்னாடி அடிக்கணும்னு பார்ப்பாரு WBC. ஸோ அதனால கொஞ்சம் அது எப்படி விளையாடுறாருன்னு பார்ப்போம். ஆமா, இந்த சைடு பவுலிங் போட்ட அளவுக்கு பெருசா யார் உனக்கத்தும் கமெண்ட்ஸ் தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் கோலி யார் தூக்குறா அதான் மேட்டர். கோலியை தூக்கிட்டா ஆக்சுவலா இது வரைக்கும் எனக்கு இந்த எல்லா ஜெயிச்ச மேட்சும் கோலி கீ ரோல் பிளே பண்ணதான் காரணம். அதனால படிக்கலும் கிடையாது. பட்டிதார் வந்து 100 ரன் கூட அடிக்கல. கடைசி 10 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமா சேர்த்தா கூட 100 ரன் கூட வரல பட்டிதார். அதனால கோலியை தூக்குனா இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ கோலி யார் தூக்குறாங்கன்றதுதான் வேண்டாம். ஜீஷான் அன்சாரி வந்து நல்லா போட்டிருக்காரு. ஓகே, அதெல்லாம் ஃபைன். பட் விக்கெட்ஸ் காலம் விக்கெட்ஸ் வந்து ரிஃப்ளெக்டிங். விக்கெட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. பட் நல்லா தான் போட்டிருக்காரு கம்பேர்ட் டு அதர் பவுலர்ஸ். எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியாது. பட் டீசென்ட். ட்ராப் பண்ற அளவுக்கு இல்லை. அதே சமயம் ஓகனும் கிடையாது. இந்த விக்கெட் மேபி மே சூட் ஹிம் பெட்டர். ஹி வில் ஹேவ் அ ரோல் டு பிளே டுமாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். SRH ப்ராப்ளமே அதானே. மெயின் ஸ்ட்ரைக் பவுலர்னு ஷமி வாங்கினாங்க. 24 விக்கெட் எடுத்தார் போன சீசன் இன்ஜூர்டு. இந்த தடவை 6 விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அன்சாரியும் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் நியூ பால்லையும் இல்லை, மிடில் ஓவர்லையும் லெக் ஸ்பின்னர். பட் ஆனால் இவ்வளோ விக்கெட் எடுக்காம இருந்தும் அவர் ராகுல் சஹார் உள்ள வரலன்னா அவர் டெத்ல ரொம்ப 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 கேவலமா போடுறாரோ. இருக்கலாம். அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல் தான் அவங்களோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் தி சீசன் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன் ஆறாங்க ஹோம் கிரவுண்டுக்கு. சோனல் பாண்டியா. ஆமா, டெக்னிக்கலா அதே மேட்ச்னாலும் அது குருணாலோட பழைய ஹோம் கிரவுண்ட் தானே. ஆமா, அவன் கேப்டன்சி எல்லாம் பண்ணிருக்காரு அவருங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி, யாரு ஜெயிப்பாங்க சொல்லுங்க. யாரு? கண்ணன் தான். எனக்கு என்னமோ நாளைக்கு இவங்க SRH ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. SRH ஜெயிச்சா நல்லா இருக்கும். அந்த டேபிள் அப்படி நகராம அப்படியே இருக்கும். அதுக்குதான் அப்படி சொல்றேன். மும்பை குவாலிஃபை ஆயிடும் டாப் 2ல. RCB ஜெயிச்சிட்டு போட்டோம். சரி, 2 RCB ஒரு SRH. ஃபேண்டசி எடுங்க அப்படியே 4 பேர் சொல்லுங்க. கோலி, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். ஒரு பவுலர் சொல்லணும்னா புவனேஸ்வர் குமார். தலைவர் வந்துட்டாராங்க பாருங்க. இப்ப ஒண்ணு சொல்லுமே, கடைசியில தான் வருவாரு. ஏன் அவர் முதல்ல எல்லாம் வரமாட்டாரா?
அன்மியூட் பண்ணுங்க முதல்ல. ரெக்கார்டிங்ல அன்மியூட் இருக்கா? பண்ணுங்க. ஆமா இதுல சொல்லுங்க. வந்துட்டோம் ஃபேண்டசி பிக்ல வந்து ரெக்கார்டிங்ல நிக்கிறோம். தான் இருக்கு. ஆமா முடிச்சிருங்க, ரெக்கார்டிங்ல தான் அதெல்லாம் இருக்காரு முடிச்சிருங்க. அவர். அவர் ஏஆர் ரஹ்மான், இவர் ஹாரிஸ் ஜெயராஜ், நான் வந்து இளையராஜா. ஏன் தேனிசை ரெக்கார்டிங்ல தான் தென்றல் இருக்கும். தேவா இல்லையா? ஆமா சரி, இப்போ நீ வந்து இந்த ஜோக்குக்கெல்லாம் நான் ராயல்ட்டி கேட்பேன். நீ வந்து நாங்க ஃபேண்டசி முடிக்கிற வரைக்கும் இரு. முடிங்க முடிங்க. நாலு நாலு சொல்லிட்டியா வெற்றி? நான் சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. அபிஷேக் சர்மா, சரி நான் டிராவிஸ் ஹெட், கோலி, கோலி, இன்னொன்னு புவனேஸ்வர் புவனேஸ்வர். புவனேஸ்வர் புவனேஸ்வர் குமார். பட்டு நீ சொல்லு. சால்ட், ம் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் குருணல் பாண்டியா. ஓகே, மிச்சம் இருக்கிறது யார் இருக்கா? கிளாசன், லுங்கி ஆனா லுங்கி எடுக்கலாம், கிளாசன் எடுக்கலாம், இஷான் கிஷான் கூட எடுக்கலாம். ஸோ இதான் என்னோட 3 பிக்கு. கிளாசன், லுங்கி, இஷான் கிஷான். ஜீஷான் அன்சாரி நான் சொன்னேன், சம்மவ் ஐ ஃபீல் ஹி மைட் டூ வெல் டுமாரோ அப்படின்னு. ஸோ ஜீஷான் அன்சாரி ஒரு ஆப்ஷனா நாளைக்கு எனக்கு தோணுது, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ லாகுல் ஆர்சிபி சுயாஷ் ஜெயிக்கும். சர்மா ஆர்சிபி நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. யாரா? சுயா சுயாஷ் சர்மாவா? சுயா சர்மா ஆல்சோ குட் ஆப்ஷன். லாகுல் இந்த ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நான் எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருக்கேன், மற்ற 2 பேரும் ஆர்சிபின்னு சொல்லியிருக்காங்க. நீ யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லு. ஆர்சிபி சரி கண்ணன் தேவன் டீக்குடி. சரி, போன மேட்ச் பாத்தீங்களா? ஜிடி எல்எஸ்ஜி இல்ல ஜிடி இல்ல தோத்துட்டாங்க. சரி அது பார்த்தேன், சரி மேட்ச் பார்க்கல. ஓகே, ஸோ இதுதான், இது எல்லாம் முடிச்சிட்டோம் நாங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, கம்பெனியை மூட போறோம். ஜிடி வந்து காட் டெஸ்டட் டுடே. எப்படி அவங்க விளையாண்டாங்கன்னு ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து எல்எஸ்டி காமிச்சாங்க. நீங்க இப்படிதான் விளையாடுறீங்க, மற்ற டீம் நீங்க இப்படிதான் ஜெயிக்கிறீங்க, இப்படிதான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அடிச்சு கொடுத்து காமிச்சாங்க. ஆனா பவுலிங் வந்து 2 சைடு கொஞ்சம் வீக். ஜிடி ஹேஸ் டு லுக் அகைன் தி பவுலிங். நாளைக்கு மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து டாப் ஆஃப் த டேபிளுக்கு போறதா ட்ரை பண்றாங்க. எஸ்ஆர்ஹெச் தப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ வில் பி பேக் வித் ரிவ்யூ ஆஃப் திஸ் மேட்ச். பை. ராகுல் கைவிட்டு காட்டுறீங்களா?